பாருங்க, நீங்க மெடிக்கல் இதுல இருக்கவங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இமோஷன்ஸுக்கும் ஒவ்வொரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் சம்பந்தம் இருக்குது. உணர்வுகளுக்கும் பலவீனத்திற்கும் பயங்கர சம்பந்தம் இருக்கு. இத பைபிள் தான் முதல்ல டீச் பண்ணுது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு பைபிள் தான் சொல்லுது. ஓகேங்களா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்கள்? சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருங்கன்றது வேற, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது முடியாது. அது எப்படி முடியும்? ஒரு நல்லது நடந்தா சந்தோஷமா இருக்கலாம், ஒரு யாராவது நம்ம விரும்புறவங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம். எப்பவுமே சந்தோஷமா இருந்தா, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எப்படி இரு? சந்தோஷமா இரு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருப்பீர்கள்னு சொல்லியிருந்தா அது கர்த்தர் செய்யற வேலை. இருங்கள்னு சொன்னா அது நான் செய்ய வேண்டிய வேலை. நான் தெரிந்தெடுக்க வேண்டும். எப்பொழுதும் எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லு. ஓகே, அடுத்த வசனம் வாசி. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இங்க இருந்து கவனிங்க. நீங்கள் சந்தோஷமா இருங்கள்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கவலைப்படுற மாதிரி சூழ்நிலை உனக்கு வரும். அதுக்கு மத்தியில் தான் நீ எப்படி இருக்கணும்? சந்தோஷம். ஏன்னா பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் போது அவர் சிறையிலிருந்து எழுதுகிறார். அவர் நல்ல வசதியா உட்கார்ந்துட்டுலாம் எழுதல. கஷ்டத்தில் இருக்கும்போது வெளியிருக்கிறவனுக்கு சொல்றாரு, நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா இரு. அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கவங்க தான் மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுத்துவாங்க. உள்ள இருந்துட்டு சந்தோஷமா இருங்கள்னு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீர்கள்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அந்த ஒன்றுக்கும் அப்படின்ற வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். வாட் எவர் இட் மே பி, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாத. ஏன் கவலைப்படாதுன்னு சொல்றாருன்னா, கவலைன்றது ஒரு உணர்வு. ஆனா இங்க என்ன சொல்லி வர்றாருன்னா, கவலைப்படுறதுனால இது மாறப்போறது கிடையாது. இயேசு சொல்றாரு, நீங்கள் கவலைப்படுறதுனால யாரு சரீர அளவோட ஒரு முளத்தை கூட்ட முடியும்? நோ வே. நீ கவலைப்படுறதுனால எதுவுமே பாசிட்டிவா மாறப்போறது கிடையாது. பட் யூ கேன் டூ சம்திங் அபவுட் திஸ். இதை பத்தி நீ ஏதோ ஒன்று செய்ய முடியும். கவலைப்படுறதுக்கு பதிலாக நீ வேற ஏதாவது செய்யலாமே. உன்னை குறித்து நீ கவலைப்படுறதுக்கு பதிலாக இன்னொன்று செஞ்சேன்னா ஒரு மாற்றம் நடக்குமே, ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. கவலைப்பட்டு ஏன் உன் நேரத்தை கழிக்கிற? ஒன்றை குறித்தும் நீங்கள் என்ன பண்ண வேணாம்? கவலைப்பட வேணாம். அப்படின்னா கவலை என்பதை என் வாழ்க்கையில நான் அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. ஒரி பண்றனால என் லைஃப்ல எதுவும் மாற போறது? அப்படின்னா ஒரி பண்றதும் ரிஜாய்ஸ் பண்றதும் யார் கையில தான் இருக்குது? என் கையில தான் இருக்கு. ஒரு நாள் சந்தோஷமா கழிக்க போறனா, கவலைப்பட்டு கழிக்க போறனான்றது கர்த்தர் கையில கிடையாது, என் கையில தான் இருக்கு. அது என்னுடைய தீர்மானம். அப்ப டெய்லி ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதுல நான் எப்படிதான் இருக்க போறேன்? களிகூர்ந்து மகிழ்ந்து இருக்க போறேன். கவலைப்பட போவது இல்லை. சி பாருங்க, நீங்க மெடிக்கல் இதுல இருக்கவங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இமோஷன்ஸுக்கும் ஒவ்வொரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் சம்பந்தம் இருக்குது. உணர்வுகளுக்கும் பலவீனத்திற்கும் பயங்கர சம்பந்தம் இருக்கு. இத பைபிள் தான் முதல்ல டீச் பண்ணுது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு பைபிள் தான் சொல்லுது. ஓகேங்களா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷமா இருந்தா அதான் மருந்துன்றுச்சு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்கன்றுச்சு. அப்போ இப்போ நம்மளே ஒரு ப்ரெஷரு, பிபி, சுகர்னு போனா டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஏன் அவர் அந்த கேள்வி கேட்கணும்? இப்போ சரீரம் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே என்னதான்? உணர்வுகள் தான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்குது. எப்பவுமே நான் யோசிப்பேன், ஹவு காட் கனெக்ட்ஸ். கர்த்தர் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. சந்தோஷத்துக்கும் உங்க சுகத்துக்கும் ஒரு கனெக்ஷன், டீப் கனெக்ஷன் இருக்குது. சந்தோஷமா இருந்தா அதான் மருந்துன்றுச்சு. ஆமா.